வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ போன கிளாஸில் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத சொன்னேன். பட் டீட்டெயிலாக சொல்ல எதனால் சொல்லனா, ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் அது இன்ஸ்டால் ஆயிரும். அதனால தான் அதை பற்றி டீட்டெயிலாக இது சொல்ல. பட் அதில் இன்ஸ்டால் ஆகிறது ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரிசால்வ்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது உங்கள் சிஸ்டம் வந்து கான்ஃபிகர் அதிகமாக இருக்கணும். என்னோடய கான்ஃபிகர் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஓப்பன் ஆகுது. 8 GB ரேமு, ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4 GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நீங்கள் இதுவாக இருந்தாலும் ஓகே, இல்லை இதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. பட்டு 4 GB கிராஃபிக்ஸ் 4 GB ரேமு அதுக்கு கம்மியாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்கும். பட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் DaVinci Resolve. நான் வந்து 16 வச்சுக்கிறேன். ஸோ இதோட இப்போ வந்து 16 தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. நீங்கள் 15 போட்டாலும் ஓகே தான். பட் 16 தான் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இது பெட்டர் தான். ஒருவேளை இது கிடைக்கலன்னு வேறு எங்கேயாவது தேடி நீங்கள் போட்டு பழைய வெர்ஷன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் சிஸ்டம் தாங்கலை, நான் ஓல்டு வெர்ஷன் போட்டுக்கிறதுனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் தான் பெரிய பெரிய படம் எல்லாம் எடிட் பண்ணுறாங்க, அது கன்ஃபார்ம். நீங்கள் யார் வேணாலும் கேட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் DaVinci Resolve 16 ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கும். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். இது வந்து அன்டைட்டில் ப்ராஜெக்ட். இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் நியூ ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது. நியூ ப்ராஜெக்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வணக்கம் நண்பான்னு எழுதலாம். வணக்கம் நண்பா. நடுவில் ஸ்பேஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை அண்டர்ஸ்கோர் இருந்தாலும் ஓகே. நான் அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன். வணக்கம் நண்பான்னு போட்டுக்கிறேன். கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய எடிட்டிங் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் டக்குன்னு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இது வந்து ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர். இதில் இல்லாதது எதுவும் இல்லை. ஆனால் ஒர்க்கிங்கில் வந்து நல்லா ஸ்பீடு கொடுக்குது. நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது ரன் டைம் ப்ரிவியூ வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடும். அந்த க்ரீன் கலர் லைன் வந்துச்சுன்னா தான் அது ஸ்பீடாக ஓடும். ஆனால் அந்த பிரச்சனை இதில் இல்லை. இதில் ப்ரீமியம் ப்ரோ எப்படி ஸ்டக்காகவும் ஓடுமோ அந்த மாதிரி. பட் ப்ரீமியம் ப்ரோவில் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது, கஷ்டம். ஆஃப்டர் எஃபெக்டில் நிறையா யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்குது. ஆனால் ஆஃப்டர் எஃபெக்டில் ஸ்லோ இருக்குது. பட் இது யூசர் ஃப்ரெண்ட்லியும் பட் ஸ்லோ இல்லாமையும், அந்த ரெண்டு இதுலேயும் இருக்கிறதும் இருக்குது, எல்லாமே இருக்குது. படமே எடிட் பண்ணுறாங்கன்னா அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன எவ்வளோ இருக்குன்ட்டு. சரி, ஓகே. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மீடியா, இந்த மீடியாங்கிற டேபு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். இது ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஒரே கிளாஸில் எல்லாம் சொன்னோன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ மீடியாவில் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸில் சொல்லியிருப்பேன். மீடியாவில் நம்ம போடுறது தான் இதில் வரும். இதில் நம்ம கட் பண்ணுறது தான் இதில் வரும். இதில் வர்றது தான் விஎஃப்எக்ஸ் ஃபியூஷனுங்கிறது விஎஃப்எக்ஸ் டேபு. ஸோ நம்ம கிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, படத்தில் வர கிராஃபிக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் அந்த ஃபியூஷனில் தான் பண்ணுவாங்க. அது வெவ்வேறு சாஃப்ட்வேர்லேருந்து கொண்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 3D கேமரா இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபிக்ஸும் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் கலர் கரெக்ஷன்ஸ். இந்த கலர் கரெக்ஷன் தான் மெயினாக இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிது. ஆனால் இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எடிட்டு கட்டுலாம் வந்துச்சு. ஸோ இந்த கலர் கரெக்ஷன் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸு. இதில் இருக்கிற கலர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸ் எதுலேயும் கிடையாது. அதனால தான் இந்த மூவிலெலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம ஹார்ட்வேர்க்கு பதிலாக நான் இப்போ சொன்ன மாதிரி மவுஸ்லேயே யூஸ் பண்ணலாம், மவுஸ் கீபோர்ட்லேயே. அப்புறம் ஃபேர் லைட்டுங்கிறது மியூசிக் சிம்பிள் அதிலே போட்டுக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எல்லா கண்ட்ரோலும் பண்ணலாம் மியூசிக்கில். ஒரு ஆடியோவை போட்டுட்டு அது என்ன வேணாலும் மாற்றலாம். டெலிவரி டேபு நம்ம டெலிவரி எடுக்கிறது, அவுட்புட் எடுக்கிறது தான். ஸோ மீடியாவில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் இதில் இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டாலும் ஓகே, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டாலும் ஓகே. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது சியில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேறு லோக்கல் டிஸ்கில் வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம்.
இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வச்சனால நான் இது உள்ளே போய் பார்க்குறேன். உங்களுக்கு இப்படி தொலைவு தேவையில்ல. ஸோ டெஸ்க்டாப். ஸோ நீங்கள் வேறு எங்கேயா வச்சுக்கோங்க, வேறு எதாவது லோக்கல் டிஸ்கில் வச்சுக்கோங்க. ஃபுட்டேஜ். ஸோ நான் இங்கே வச்சுருக்கேன். வீடியோ வந்து நான் சும்மா சில வீடியோஸ் வந்து ஆன்லைனில் ஃபுட்டேஜில் டவுன்லோட் பண்ணேன், உங்களுக்கு சும்மா எடிட்டிங் மட்டும் சொல்லித்தரத்துக்கு. ஸோ நிறைய இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மியூசிக் வந்து ஒரே ஒரு மியூசிக் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இதை வந்து செலக்ட் பண்ணி இது வரைக்கும் ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல நான் விட்டேன்னா நோ கிளிப் இன் மீடியா பூல்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆட் கிளிப் ஃப்ரம் மீடியா ஸ்டோரேஜ் டு கெட் ஸ்டார்டட். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் விடும்போது இழுத்துட்டு வந்து இங்கே விடும்போது இந்த இது வரும், த கிளிப்ஸ் ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ரேட் தேன் த கரண்ட் ப்ராஜெக்ட் செட்டிங். நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட்டிங் வந்து இந்த ஃப்ரேம் ரேட்டுக்கு இல்லைங்குது. அப்படின்னா நம்ம சேஞ்சுன்னு கொடுத்தோம்னா கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி உட்காந்துக்குவோம். ஸோ நான் சேஞ்சு கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னு நீங்கள் சேஞ்சு கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் என்ன செட்டிங்கில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ, சப்போஸ் இது ஒரு மொபைல் வியூ அளவுக்கு தான் இந்த செட்டிங் இருக்குன்னா, நீங்கள் 4Kலேயே வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மொபைலில் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி தான் வரும். ஸோ அதனால தான் நான் சேஞ்சு கொடுத்துக்கிட்டேன். இப்போ சேஞ்சு கொடுத்தனால என்ன ஆகுன்னா, எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் மவுஸை நீங்கள் வச்சு இப்படி நவுத்தும் போதே அதுக்குள்ளே ஒரு வீடியோ அப்படியே ஓடும் பார்த்தீங்களா, ரன்னிங்லேயே ஓடும். இது பார்த்தீங்களா எடிடிக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இழுத்து உள்ளே போடலாம். இன்னொன்று பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது 3 இடம் தான். ஸோ இந்த இடம் நம்மளுடைய லோக்கல் டிஸ்க் இடம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே தெரியும், நம்ம இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே இழுத்து போடலாம். இன்னொன்று இந்த மாஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாஸ்டர்னு இருக்கிற இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். ஏன்னா நீங்கள் ஒரு 100 ஃபைல்ஸ் நீங்கள் உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபுட்டேஜுங்கிறதுக்குள்ளே 2 வச்சுருக்கேன், மியூசிக்னு ஒன்று வச்சுருக்கேன், வீடியோன்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபுட்டேஜுங்கிறதையே நான் கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து இந்த மாஸ்டரில் நான் விட்டுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், சேஞ்சு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுட்டேஜுங்கிற ஃபோல்டரு, மாஸ்டரில் ஃபுட்டேஜுங்கிற ஃபோல்டரு, இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியாச்சு எல்லாமே. வீடியோங்கிற ஃபோல்டரு, இது மாதிரி நீங்கள் 1000 ஃபோல்டரு வந்து scene1, scene2, scene3, இது வந்து படத்தில் வர ஒரு சாங் ஃபோல்டரு, ஃபஸ்ட்டு சாங், செகண்டு சாங், அப்புறம் அது வந்து ஒரு ஃபைட் சீனு, ஃபஸ்ட்டு ஃபைட் சீனு, செகண்ட் ஃபைட் சீனு, லவ் சீனு, இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சீன் பை சீன் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மூவி மேக் பண்ணுறவங்க அந்த மாஸ்டருங்கிறத யூஸ் பண்ணாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னா, இப்போ 2-3 ஃபோல்டரை வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ இந்த மியூசிக்கு இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. இப்போது 2 ஃபோல்டருங்கிறனால நான் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன், இப்படின்ட்டு. இப்போது சீன் ஃபைட் 1ம் ஃபைட் 2ங்கிற சீனும் எனக்கு ஒட்டுக்காக பார்க்கணும் அப்படின்னா அந்த 2ஐயும் செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிவிட்டு வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வீடியோவில் இருக்கிற ஃபைல்ஸும் இதில் தெரியுது, இந்த இடத்துல மியூசிக்குங்கிற ஃபைல்ஸும் இதிலே தெரியுது. ஸோ அப்படின்னா 2 ஃபோல்டரை ஒரே இதில் வந்து நம்ம பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்? இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணும்போது. இப்போ இந்த ஃபுட்டேஜை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஃபோல்டர் வந்துடும், இப்படி நான் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆடியோவோட மேலே வேவ் மாதிரி போகும். இப்போது அது போகும். நீங்கள் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளேயே போல் ஜஸ்ட் நீங்கள் ஃபுட்டேஜ் தான் செலக்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. ஆனால் இங்கே இப்போவே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வேவ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நவுத்துறேன், பார்த்தீங்களா, அந்த இது நவுத்தும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ரன்னிங் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மியூசிக் மட்டும் இல்லை, வீடியோ கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று
பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கவுண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ரிவர்ஸில் வரும் பாருங்கள். ஸோ இது ஒரு ஃபுட்டேஜு, ஃபயருங்கிறது ஃபுட்டேஜு. அதுக்கப்புறம் காசு கொட்டுற மாதிரி பிரிட்டிஷ் காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் மூவி மேக் பண்ணுறதுக்கு சீன்ஸ்லாம் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இங்கேயே ஒரு கிளாரிஃபை வந்துடும் போது, ஏன்னா இப்போ ஆஃப்டர் எஃபர்ட்டில் நீங்கள் 4-5 ஃபைல் தூக்கி போடுவீங்க, பார்ப்பீங்க, அதில் எதாவது தேவையில்லாத டெலீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் மைண்டை கிளியராக யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேரு படம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ மீடியாலேயே நீங்கள் என்னென்ன தேவைங்கிறது உங்களுக்கு மைண்டு கிளியராக தெரிஞ்சிடும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது, ஏன்னா நீங்கள் ஃபியூஷனு கலரு இவ்வளோ தூரம் நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே மீடியாவில் இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணாமல் கண்டபடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை வரும். எங்கே போட்டேன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் இங்கேயே மாஸ்டர்லேயே ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டான அலைன்மெண்ட்டில் சீனு சாங்குன்ட்டு போட்டு நீட்டாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகும்போது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கட்டு அப்புறம் எடிட் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா கட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், நான் சொல்லித்தரேன். கட்டுக்கு நிறையா ஒர்க்கு இருக்குது கட்டில். பட் இருந்தாலும் கட்டு நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவில் சொல்கிறேன், இல்லைன்னா எடிட்டில் அப்படி ஆட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.